சிவகார்த்திகேயன் பட்ட கஷ்டம் தெரியுமா? ஓப்பனாவே போட்டுடைச்ச சந்தோஷ் நாராயணன். தாய் கிழவி படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன சிவகார்த்திகேயன் அதோட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல சேயோன் படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. கமல்ஹாசன் 2வது தடவையா எஸ்கேவை வச்சு தயாரிக்கிறாரு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வெளியான படத்தோட கிளிம்ஸ் காட்சிகள் பெரிய வரவேற்பு பெற்றது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில படம் பத்தி சந்தோஷ் நாராயணன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அமரன் படம் பெற்ற மெகா வெற்றிக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அமரனுக்கு பின்னாடி அவர் நடிச்ச பராசக்தி, மதராசி இந்த 2 படங்களுமே விமர்சன ரீதியா கொஞ்சம் டல் அடிக்க தான் செஞ்சது. அதே சமயம் வசூல்ல மாஸ் காண்பிச்சது. மதராசி படம் 50 கோடி ரூபாயும், பராசக்தி படம் 100 கோடி ரூபாயும் அள்ளுச்சு. விமர்சன ரீதியா அடி வாங்கினாலும் வசூல்ல கெத்து காண்பிச்சதால எஸ்கே ரசிகர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க. அவரு வெங்கட் பிரபு இயக்கத்துல தான் நடிக்கிறதா முதல்ல இருந்துச்சு. ஆனா சில காரணங்களால அந்த படம் நடக்கல. இதுக்கிடையில தான் தாய் கிழவி படத்தால இம்ப்ரெஸ் ஆன சிவா அதோட இயக்குனர் சிவகுமாரோட இயக்கத்துல நடிக்க கமிட் ஆனாரு. படத்துக்கு சேயோன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. கமல்ஹாசன் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஏற்கனவே கமல் எஸ்கே கூட்டணியில உருவான அமரன் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனதால இது மேலையும் அதீத எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சில மாசத்துக்கு முன்னாடி எஸ்கேவோட பிறந்த நாளை முன்னிட்டு கிளிம்ஸ் வெளியிடப்பட்டது. அதுல சிவகார்த்திகேயன் சாமி ஆடிக்கிட்டே காவல் நிலையத்துக்கு வந்து தன்னை தாக்க வந்தவங்களை தாக்குறது மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கிளிம்ஸ் பாக்குறப்போ இந்த படம் பக்கா கிராமத்து படமா உருவாகும் அப்படின்னு தெரியுது. கிளிம்ஸ் காட்சிகள் எல்லாம் வெளியிடப்பட்டாலும் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படாமலே இருந்துச்சு. அந்த நாளுக்காக எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுல கமல்ஹாசன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களா கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில சேயோன் படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணன் சமீபத்திய பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அவர் கொடுத்த பேட்டியில சேயோன் அப்படிங்கிற படம் என்னோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஒரு வேலையா பார்க்கல. நான் கத்துக்கிட்டதை வச்சு என்னோட சிறந்ததை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் ரசிகர்களை பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். சிவகார்த்திகேயன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. டிவில இருந்து சினிமாவுக்கு வர்றது கஷ்டம். அதை உடைச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. நாங்க 2 பேரும் ஓப்பனாவே பேசக்கூடியவங்க. இங்க எங்களுக்கு யாரையும் தெரியாது. இன்னைக்கு சிவாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.